ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ 28 ஆகஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எஸ்ஐபி கன்டினியூ பண்ணுறவர்கள், ஃபாலோ பண்ணுறவர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த டைமில் எங்கே லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லம்சமாக மீன்ஸ் இப்போ நீங்கள் 1 lakh உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25,000 இந்த டைமில் லம்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஷன் வைஸும் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரிஸ்கியராக தான் இருக்குது. ரொம்ப டீப் அனாலிசிஸ் இருந்தால் தான் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்க, ஸோ இப்போ எங்கே நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வித் ரீசனோட. சரிங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நார்மலாக நம்ம நிஃப்டி 50 பார்க்கலாம். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 24,550 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 28 ஆகஸ்ட்டு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 28 ஆகஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் தான் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே 25,300 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டைம் கரெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் இதே ஆகஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணவர்களும் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டைமில் தான், சேம் ப்ரைஸில் தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸும் டைம் கரெக்ஷன் நல்லாவே ஆகியிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேல்யூஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நிஃப்டி 50 நான் ஸ்க்ரீனரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டு 1 இயர் அப்போ 23.3 இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 21.7 தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் இயர் வேல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ வேல்யூஷன் கம்மியாகவும் இருக்குது. லாஸ்ட்டு 3 இயர் அண்ட் லாஸ்ட்டு 5 இயர் மீடியன் பிஇ பார்த்திங்கன்னா 22.5. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா மீடியன் பிஇலேருந்து கம்மியாக தான் நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூவில் அல்லது ஃபேர்லி வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபேர்லி வேல்யூடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக நிஃப்டி பீஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நிஃப்டி இப்போ நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி பீஸ்லேயோ இல்லை நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுலேயோ நம்ம வந்து சம் அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி பேங்க், இது மாதிரி செக்டார் வைஸ் பார்க்குறப்ப ஐடி அண்ட் ஃபார்மா வந்து ஒரு கிளியர் பேத் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ எஃப்எம்சிஜி அண்ட் பேங்க் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஃப்எம்சிஜி சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 2023 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1 இயர். சரிங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு எஃப்எம்சிஜி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் வந்து இதோட பிஸ்னஸ் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் பேங்கிங்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அப்படின்றப்ப இந்த டேரிஃப் இந்த எந்த ப்ராப்ளமும் வந்து இந்த செக்டாரை அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலி ஃபார்மாவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 50% டேரிஃப், யூஎஸ் டேரிஃப் எக்ஸ்க்ளூஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ சேஃபர் சைடாக பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கு அண்டு நிஃப்டி எஃப்எம்சிஜி அண்ட் நிஃப்டி 50 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ பார்ப்போம். இன்னுமே மார்க்கெட் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம எதுவுமே கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது, அதுக்கு அப்பப்போ சம்டைம் நமக்கு இப்படி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கிற டைம்லாம் கொஞ்சம் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நான் இங்கே கன்வே பண்ணியிருக்கேன். இது மேபி தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ.